ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான சிக்கன் தொக்கு. இப்போது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும் எண்ணெயிலே. இது ஒரு சிம்பிளான சிக்கன் தொக்கு ரெசிபி தான். பட் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது சாம்பாருக்கு அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக செய்யும்போது நல்லாயிருக்கும். இல்லை சப்பாத்திக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் வந்து வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்குறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இந்த சிக்கன் தொக்குக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் தான் நல்லா வாசனையே கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கினா தான் இந்த பச்சை வாசனைலாம் போகும். அப்புறம் தக்காளி, இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. ஸோ தக்காளி அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவேன். தக்காளியை அதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்கன் தொக்கு இருக்குது. இதில் அது ஒரு சிம்பிளான வே இது. கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 by 1 ஒரு மசாலாவாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் சேருங்க. குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா மிளகாய், தனியா, மிளகு, சீரகம் இதோடைய பவுடர்லாம் சேர்த்துக்கோங்க 1 by 1. இப்போது அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து அதில் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. அதை நல்லா இப்போ சிக்கனை வந்து இந்த மசாலா நல்லா பரட்டிட்டு நம்ம கரம் மசாலா சேர்க்குறோம். இதில் கரம் மசாலாவும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா சிக்கன்லேயே வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி வரும். ஸோ வந்து நம்ம கொஞ்சமாக, ஏன்னா தொக்கு தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறேன். அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதிக நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் தொக்கு. இது ஒரு சிம்பிளான வே தான். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.